மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் டிட்டோ ஜாக், தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் பேரமைப்பின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறக்கூடிய மறியல் போராட்ட ஆயத்த மாநில மாநாடு இன்று திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் டிட்டோ ஜாக் பேரமைப்பின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஜூலை 17, 18 ஆகிய 2 நாட்கள் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய கோரிக்கைகள் என்பது நீண்ட காலமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாமல் அலட்சியப்படுத்துகிற ஒரு நிலை என்பது நீடித்து வருகிறது. எங்களுடைய பிரதான கோரிக்கைகளாக நாங்கள் முன்வைப்பது என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது, தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு அதற்காக ஒரு 3 நபர் குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவிற்கு செப்டம்பர் வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குழு அமைக்கப்பட்டதிலிருந்து அந்த குழு முழுமையாக செயல்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே அந்த குழுவினுடைய பதவிக்காலத்தை நீட்டித்து அதை மேலும் தாமதப்படுத்துவதற்கான எந்தவிதமான நிலைப்பாட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிலே கடந்த 2 ஊதிய குழுக்களில் மிக மோசமாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்த ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை பறிக்கப்பட்ட நிலையிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள், அதிலும் குறிப்பாக 1/6/2009 பின்னர் நியமனம் பெற்ற ஆசிரியர்களுடைய ஊதியம் என்பது அதல பாதாளத்திலே இருக்கிறது. எனவே இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட மத்திய அரசுக்கு இணையான அந்த ஊதியத்தை மீண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஊதிய முரண்பாடுகளை சரி செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே கூறினார்கள். அந்த அடிப்படையிலே இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதே போன்று இன்று தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றுகின்ற 90% மேற்பட்ட ஆசிரியர்களுடைய ஒன்றிய முன்னுரிமையை பறிக்கக்கூடிய, ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய அரசாணை 243 கடந்த 2021 டிசம்பர் 21ஆம் தேதி வெளியிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றுகின்ற 90% மேற்பட்ட ஆசிரியர்களுடைய, குறிப்பாக பெண் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறித்திருக்கிறார்கள். அதே போன்று ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பும் இதிலே பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நேரடியாக பட்டதாரி ஆசிரியராக, நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் கடந்த ஓராண்டிற்கு மேலாக முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று இன்று தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிக கடுமையான மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்று தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆசிரியர்களுக்கு தணிக்கை தடை என்கிற பெயரிலே அவர்கள் ஏற்கனவே பெற்ற ஊதியத்தையும் அவர்கள் ஏற்கனவே பெற்ற ஊக்க ஊதியத்தையும் திரும்ப செலுத்தக்கூடிய உத்தரவுகளை தொடக்க கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் பெற்ற ஊதியத்தை, குறிப்பாக துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வு நிலைக்கு பெற்ற
5400 ரூபாய் தர ஊதியம். அது ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டு அந்த அரசாணையின்படி பெற்ற அந்த தர ஊதியத்தை கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பின்பு அது தவறு என்று சொல்லி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அந்த மாதிரி தர ஊதியம் பெற்ற துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஒரு 80% பேர் ஓய்வு பெற்று போய்விட்டார்கள். ஒரு 20% பேர் தான் இப்போ பணியில் இருக்கிறார்கள். அவர்களை ஓய்வு பெற விடாமல் தடுத்து ஒரு 20 லட்சம் 25 லட்சம் ரூபாய் பணத்தை ஒவ்வொருவரும் திரும்ப செலுத்த வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்து அந்த ஆசிரியர்களை இரத்த கண்ணீர் வடிய செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பிலிட் முடித்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்கள் அவர்கள் அரசாணைப்படி ஊக்க ஊதியம் பெற்றதற்காக அந்த ஊக்க ஊதியம் பெற்றது தவறு என்று சொல்லி இவர்கள்தான் அரசாணையை வெளியிட்டு அந்த ஊக்க ஊதியத்தை முதலில் வழங்கினார்கள். இப்போது இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு அதற்கு தணிக்கை தடைகளை விதித்து IAS அதிகாரிகள் போட்ட அரசாணைகளுக்கு புறம்பாக இங்கே செயல்முறை ஆணைகளை பிறப்பித்து அதன்படி தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய எழுத்தர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தணிக்கைக்கு சென்று தணிக்கை தடை என்கிற பெயரிலே லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை தொடக்க கல்வி நிலையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களிடமிருந்து பெறக்கூடிய உத்தரவுகளை பிறப்பித்து அதன் காரணமாக ஆசிரியர்கள் மிகுந்த மன உளைச்சலிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று திறந்த நிலை பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெற்றவர்களுக்கு ஒரு காலத்தில் ஊக்க ஊதிய உயர்வை வழங்கிவிட்டு இப்போது அது தவறு என்று ரெக்கவரி செய்யக்கூடிய அந்த சூழல் என்பது இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒட்டுமொத்த தொடக்க கல்வி ஆசிரியர்களையும் மன நிம்மதி இல்லாமல் அவர்களை மன உளைச்சலோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதே போன்று ஆசிரியர் நலன் மாணவர் நலன் கருதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். அதுவும் தற்காலிக ஆசிரியர்களாக தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்களை நியமிக்கக்கூடாது. நிரந்தர ஆசிரியர்களை காலமுறை ஊதியத்திலே நியமிக்க வேண்டும். இப்போது கூட ஒரு 2342 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நியமன கலந்தாய்வை வருகிற 14ஆம் தேதி முதல் நடத்துவதாக தொடக்க கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கடந்த 12 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் ஒரு நிரந்தர ஆசிரியரை கூட நியமிக்கவில்லை. இதனால் தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக ஆசிரியர்களையே நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். இன்னும் கூட பல ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் தொடக்க கல்வித்துறையில் காலியாக இருக்கிறது. இந்த 2342 பணியிடங்கள் நிரப்பியது போக இன்னும் கூட சில ஆயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையினுடைய மாணவர் நலன் கல்வி நலன் கருதி நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போன்று வழக்கமாக தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கல்வியாண்டினுடைய இடையில் அவர்கள் பணி ஓய்வு பெற்றால் அந்த மாணவர்களுடைய நலன் கருதி அந்த கல்வியாண்டினுடைய இறுதி வரை அவர்கள் பணி செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். பணி நீட்டிப்பு வழங்கப்படுவார்கள். ஆனால் இந்த கல்வியாண்டிலிருந்து அது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது மாணவர்களுடைய கல்வி நலனுக்கு எதிரானது. அந்த கல்வியாண்டின் முடிய அந்த ஆசிரியர்கள் அங்கே பணியாற்றினால்தான் அது அந்த கல்வி நலனுக்கு உகந்ததாக இருக்கும். அதை கூட நாங்கள் ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தி போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு விரைந்து முடிவுக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த தகுதி தேர்வு வழக்கு என்பது ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கு தகுதி தேர்வு தேவையா தேவையில்லையா என்பது தொடர்பான வழக்கு இப்போது உச்சநீதிமன்றத்திலே இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுகி அந்த வழக்கை விரைந்து முடித்து அதனுடைய தீர்ப்பை பெற்று தலைமை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றுகின்ற பகுதி நேர ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் இவர்கள் ஆகியோர் கடந்த 15 ஆண்டு காலமாக மிக குறைந்த ஊதியத்தில்
ஒரு 12,000 ரூபாய் ஊதியம் பெற்றுக்கொண்டு 12,500 ரூபாய் ஊதியம் பெற்றுக்கொண்டு மிக குறைந்த ஊதியத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் டிட்டோ ஜாக் பேரமைப்பு முன்வைக்கிறது. இப்படி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அரசோடு நாங்கள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அமைச்சர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துவிட்டு இன்று வரை எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இதன் காரணமாக எங்களுடைய கோரிக்கைகள் அப்படியே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற ஜூலை 17, 18 ஆகிய 2 நாட்கள் மாவட்ட தலைநகரங்களிலே தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடிய மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளோம்.